இது ஹுண்டாய் இயான் வெஹிக்கிளு. இதில் இப்போ கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டீரிங் வேலை செய்யாது. வந்தோடனே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டீரிங் யூனிட் வந்து கம்யூனிகேட் ஆகலை. இபிஎஸ் லைட்டும் எரியல. அதாவது யூனிட் வந்து சுத்தமாக ஆன் ஆகாதனால உங்களுக்கு இபிஎஸ் யூனிட் எரியலை. நம்ம செக் பண்ணிவிட்டு இபிஎஸ் யூனிட்டை கழட்டிட்டோம். கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த யூனிட் வந்து ஹுண்டாய் i10 இயான் மேக்ஸிமம் ரெண்டுக்கும் ஒரே யூனிட் தான். நீங்கள் எது வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம யூனிட்டை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து போட்டு செக் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வந்து நிறைய வண்டிகளில் இந்த கண்ட்ரோல் யூனிட் ஃபால்ட் வருது. இந்த கண்ட்ரோல் யூனிட் ஃபால்ட் வந்தால் நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் லைட்டு வந்துருச்சு. நம்ம வந்து செக் மீட்டரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இபிஎஸ்ன்னு அந்த இடத்துல வரும். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் இபிஎஸ் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்கள், ஸ்டேரிங்கும் ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கஸ்டமரே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். கஸ்டமர் வந்து ஓட்டி பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இப்போ எந்த பவர் ஸ்டேரிங் யூனிட்னாலும் ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு யூனிட் வேணும்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வண்டிங்களில் வந்து நீங்கள் பவர் ஸ்டேரிங் ஃபுல் டைட்டாக இருந்தாலோ ப்ளஸ் வந்து விட்டு வேலை செஞ்சாலும் தாராளமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் ஒரு சில வண்டிங்களில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, மொத்தமாக இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ண அடுத்த நிமிஷமே என்ன ஆகும், ஸ்டேரிங் வந்து தடன்னு உதற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உதறும்போது தயவுசெய்து வண்டியை வெளியில் எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் மெக்கானிக்கோட கைடடில் நீங்கள் அந்த இபிஎஸ் யூனிட்டை கப்ளரை கழட்டி விட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, பை.